Welcome to RMIS Academy. So, நேத்திக்கு Group 1 prelims result release பண்ணிட்டாங்க. So, today's session is about the orientation for Group 1 mains test series. So, நேத்து result வந்திருக்கும். So, we started, we are waiting for the result. So, we have informed about the commencement of the test series, and today orientation we will give you the detailed about the test series. என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் அப்படின்றது தான். ஸோ இந்த ஓரியன்டேஷன் வீடியோ வந்து 5 to 10 minutes வீடியோ. சப்சிக்வெண்ட்லி வி வில் ஸ்டார்ட் டெஸ்ட் சீரிஸ். அந்த ஷெடியூல் எல்லாமே உங்களுக்கு RMIS டவுன் ஹாலில் டிஎன்பிசி டவுன் ஹால் குரூப்பில் வந்துடும். ஸோ யூ கேன் ஆக்சஸ் RMIS டிஎன்பிசி டவுன் ஹால் ஆல்சோ. ஸோ இல்லாமல் இந்த மாதிரி யூடியூப்லேயுமே அந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே வி வில் ஆல்சோ ப்ரொவைட் யூ தி ஷெடியூல் and link for the Telegram channel for RMIS TNPC town hall. So அந்த டீடைல்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 1 மெயின்ஸ் முடிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க. கதிர் செல்வி ஸ்டேட் ரேங்க் வாங்கினது, அப்புறம் லித்தியாவை நிறைய டாப்பர்ஸ் இருந்தாங்க. அந்த வாட்டி நடந்த டெஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% ரிஃப்ளெக்ஷன்ஸை காட்ட முடிஞ்சது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து அந்த சமச்சீர் புக் பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ரெலவென்ஸை வச்சு இது பண்ணதுனால we could able to show 50% of reflection. கிட்டத்தட்ட 50% of the marks can be handled. I will see some questions. So டைரக்டாகவே இருந்தது. There are some questions where they were very difficult that we have to manage it in the exam hall. அதுக்கு இது கிடையாது. பட் இதை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணிட்டாலே அதை நம்ம மேனேஜ் பண்ணிட முடியும். ஸோ இந்த எக்ஸாம் நம்ம டெஸ்ட் சீரிஸ் எழுதும் போது அதில் வரக்கூடிய கொஸ்டின்ஸில் 50% நமக்கு எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றதே ஒரு பெரிய சக்ஸஸ். அது நமக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுத்துரும். அதுக்கப்புறம் தெரியாத கொஸ்டின்ஸை நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ணுறதுக்கு அதுவே ஒரு கான்ஃபிடன்ஸை கிரியேட் பண்ணும். ஸோ இப்போ நான் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் கொஸ்டின் இன் பேப்பர் 2, ஜிஎஸ் பேப்பர் 2ல கொஸ்டின் ஹிஸ்ட்ரி பார்ட்டில் அப்படியே ஜஸ்டிஸ் பார்ட்டி பற்றி கேட்டிருப்பாங்க. அதையும் நம்ம இங்கே பார்த்துருப்போம். இங்கே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நாட் ஒன்லி பொலிட்டிக்கல் பட் ஆல்சோ சோஷியல் மாதிரி கேட்டிருப்பாங்க. இங்கே டைரெக்டாக சோஷியல் பொலிட்டிக்கல் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருப்போம் டெஸ்ட்டில். அதே மாதிரி ஒன் ஆஃப் தி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சோஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓவராலாக சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஆஃப் தமிழ்நாடுன்னு கேட்டாங்க. இங்கே சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் தமிழ்நாட்டில் என்னென்ன செக்ஷன்ஸ்க்கு கொடுக்க வல்னரபிள் செக்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்கோம் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் பெனிஃபிட்ஸ். ஸோ வல்னரபிள் செக்ஷன்ஸ் தான் மெயினாக நம்மளுடைய டார்கெட்டாகவே இருக்கும். அதுக்கப்புறம் எத்திக்ஸ். ஸோ அவங்க டைரக்டாக எஸ்ஏ ஆன் மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. இங்கே கொஞ்சம் அது அந்த அந்த எத்திக்ஸ் டாபிக்ஸை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி வி ஹவ் ஃப்ரேம்டு தி கொஸ்டின். அப்புறம் டைரக்ட் கொஸ்டின் 73rd அமெண்ட்மெண்ட். ஸோ 73rd அமெண்ட்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஏரியா. அவங்க கொஞ்சம் சிம்பிளாக ப்ரீஃப் அசஸ்மெண்ட் கேட்டாங்க. இங்கே வந்து அனாலிசிஸ் த ரோல் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்போம். இதெல்லாமே ஒரே தீம் தான். இது இன்னும் டைரக்டாக சர்க்காரிய கமிஷன், எஸ் சர்க்காரிய கமிஷன் இங்கேயும் கேட்டிருக்கு. அதே சென்ட்ரல் ஸ்டேட் கான்டெக்ட்ல தான். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் இந்த ஆன்சர்ஸ்லாம் நீங்கள் அகைன் அகைன் படிக்க டெஃபினட்டாக அங்கே உங்களுக்கு ரொம்ப யோசிக்காமல் ஃப்ரீ ஃப்ளோவாக ஆன்சர் எழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் மான்சூன் பேட்டர்ன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மான்சூன் எராட்டிக்காக மாறிக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன சேஞ்சஸ்ன்றது டேரெக்டாக கேட்டாங்க. அதே மாதிரி சேஞ்சஸ் we have also asked in the test series. And role of NBFC economics பொறுத்த வரைக்கும் எஸ் அது சேம் கொஸ்டின்ஸ் we have இன்னும் ப்ராடர் ஸ்கோப்பில் கேட்டிருப்போம். என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க என்ன ஏதுன்ற மாதிரி. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் த ரிஃப்ளெக்ஷன். ஸோ த ரீசன் வை வி ஆர் ஷோயிங் த கொஸ்டின்ஸ் வேறு ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான். ஸோ டெஃபினெட்லி யூ வில் ஹாவ் கான்ஃபிடன்ஸ் ஓவர் த டெஸ்ட் சீரிஸ் ஸோ தட் யூ வில் பி மோர் கன்சிஸ்டன்ட் இன் தி டெஸ்ட் சீரிஸ். கான்ஸ்டன்டாக நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் பண்ண அந்த ஃபீட்பேக்ஸ் வாங்குவாங்க, டெஃபினட்டாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதே மாதிரி டேட்ஸ் ஆஃப் மெயின்ஸும் சொல்லிட்டாங்க. அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு 90 days இருக்குது. ஸோ டிசம்பர் 1, 2, 3, 4 4 நாள். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இது எல்லாமே 3 GS பேப்பர் அண்ட் சிலபஸ். ஸோ அவங்களே மார்க் வைஸ் ஸ்பிட்டப் கொடுத்துட்டாங்க. ரோல் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ஏன்னா 100 மார்க்ஸ்னும் போது நோட ப்ரீவியஸ் இயர் பேட்டர்ன் அப்படி கிடையாது. நவ் தே ஹவ் இன்க்ரீஸ் இட். அப்புறம் வழக்கம் போல் எத்திக்ஸ் ஒரு புது ஏரியா. இப்போ தான் ரீசெண்டாக பிளான் ஆஃப் எக்ஸாம்ஷனுக்குள்ளே வந்திருக்கு. ஸோ அதுவுமே ஒரு முக்கியமாக நம்ம அப்படியே விட்டுட்டு போக முடியாது. ஸோ அதான் இந்த சிலபஸ் வி ஆல் நோ அபவுட் திஸ். ஸோ திஸ் இஸ் அவர் டெஸ்ட் சீரிஸ். ஸோ வி ஹாவ் டோட்டல் ஆஃப் 41 டெஸ்ட். அந்த 41 டெஸ்ட்டில் வந்து ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி டெஸ்ட் வச்சுருப்போம். தேர் வில் பி a school book based test to understand about school books. ஸோ ஸ்கூல் புக்ஸை நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு படிச்சிருப்போம், மெயின்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக விட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை நம்ம மறுபடியும் ரீகேப் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய இடத்தையும் ஸ்கூல் புக்லேருந்தே வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் there will be a split up test, 18 numbers.
ஒரு பேப்பருக்கு 6 ஸ்பிட் அப்ன்ற மாதிரி உங்களுக்கு 18 ஸ்பிட் அப் இருக்கும். இது இல்லாமல் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு தனியாக 6 டெஸ்ட் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியுடைய கொஸ்டின் கம் ஆன்சர் புக்லெட் ஃபார்மேட்டில் தான் இருக்குமே. ஸோ வி வில் கிவ் யூ அ புக்லெட். நீங்கள் அதை எழுதி சப்மிட் பண்ணுவீங்க, மறுபடியும் அதை நாங்கள் கரெக்ட் பண்ணி திரும்ப உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 6 ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும், 2 செட் ஆஃப் ஃபுல் மார்க் இருக்கும். ஓவராலாக தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4, மறுபடியும் தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4. ஸோ தட் அதான் டோட்டலாக 8 டெஸ்ட் வந்துடும். ஸோ கரெக்டாக அபவுட் அ வீக்ஸ் அஹெட் யூ வில் கம்ப்ளீட் யுவர் டெஸ்ட் சீரிஸ். மெயின்ஸுக்கு ஒரு வாரத்துக்கு அப்ராக்சிமேட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் முடிச்சிருவீங்க. What are the highlights of our group 1 test series means? We will provide you exclusive mains material before every test. So this mains material will help you to go through the content and come to the test. And the test குண்டான material. So உங்க material பேஸ் பண்ணி தான் most of the questions will be framed. அதையும் தாண்டி ஃப்ரேம் பண்ணுவோம், பட் மெஜாரிட்டி கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்போம். நீங்கள் அந்த மெட்டீரியல் நல்லா படிச்சிட்டிங்கன்னா அதை ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க நீங்கள் டெஸ்ட்டில் வந்து. ஸோ இட் வில் கிவ் யூ மோர் கான்ஃபிடன்ஸ் டியூரிங் டெஸ்ட். அந்த மாதிரி நம்ம மெட்டீரியல் வைஸாக ஓவரால் சிலபஸை பிரேக் பண்ணி போயிட்டோம்னா எவென்ச்சுவலாக நம்ம டெஸ்ட் முடியும் போது சிலபஸ் ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். ஸோ தனியாகவே அந்த ஹேண்ட் அவுட் வி வில் ப்ரொவைட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டெஸ்ட். சின்ஸ் வி ஹவ் டெஸ்ட் 3rd of September, we will release the material in Aram IAS TNPC Town Hall. TNPC Town Hall ரிலீஸ் பண்ணிடுவோம். அந்த டிஸ்கிரிப்ஷனுமே யூடியூப் லிங்க் கீழே இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துருங்க. And stock points will be provided for each and every test. Hard copy as well as PDF ரெண்டுத்துலையுமே. Test will be both online come offline mode. Regarding offline, இவங்க வந்து வென்யூவில் வந்து டெஸ்ட் எடுப்பீங்க. ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் we will create a separate Telegram group and we will provide you a portal. There will be a portal in Aram IAS Academy website. அதில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதில் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அது எங்களுக்கு ஆக்சஸ் வந்துடும். நாங்கள் கரெக்ட் பண்ணி திரும்ப அந்த போர்ட்டலில் போட்டால் யூ வில் கெட் தி பேப்பர். ஸோ அதுலேயே உங்களுக்கு ஸ்டேட்டஸ் காட்டும், கரெக்ட் ஆயிடுச்சா இல்லையான்ற ஸ்டேட்டஸ் காட்டும். யூ கேன் டூ தட். அண்ட் தேர் வில் பி ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஆன் தி நியூ செமஸ்டர் புக்ஸ். ஆல்ரெடி புக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் நான் சொல்லியிருப்பேன். ஸோ தனியாக அது இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இண்டிவிஜுவல் feedback and mentoring we will provide. The students who are appearing for mains will get individual feedback after every correction. So we have a team. So we will divide you among those teams so that you will get hand-to-hand feedback. ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் இனிஷியேட்டிவாகவே கொண்டு போயிடுவோம். கன்சிஸ்டண்டாக நீங்கள் டெஸ்ட் எழுதுனா போதும். ஆஸ் வி செட் ஏர்லியர், இட் வில் பி கொஸ்டின் கம் ஆன்சர் புக்லெட் ஃபார்மேட். அப்படியே டிஎன்பிசி பேட்டர்ன்லேயே செட் பண்ணிவிடுவோம். த ரூல்டு பேட்டர்ன் அதில் தான் கொஸ்டின் புக்லெட் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டும் முடிஞ்ச உடனே வி வில் ஹாவ் டிஸ்கஷன்ஸ். இட் வில் பி ஆல்சோ போத் ஆன்லைன் கம் ஆஃப்லைன். ஒரு செப்பரேட் டெலிகிராம் குரூப்பை கிரியேட் பண்ணுவோம். அதில் உங்களெல்லாம் ஆட் பண்ணிவிடுவோம். அண்ட் த பீப்புள் ஹூ ஹவ் கிளியர்டு ப்ரிலிம்ஸ் ஹூ ஆர் ரைட்டிங் மெயின்ஸ், ஃபார் தெம் த டெஸ்ட் சீரிஸ் வுட் பி ஃப்ரீ. ஸோ தே கேன் ஆக்சஸ் டெஸ்ட் சீரிஸ் ஃபார் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். எதுக்குன்னா பீப்புள் கிளியர்டு ப்ரிலிம்ஸ். ஸோ இன் ஆர்டர் டு கிவ் சப்போர்ட் we are doing this. So அது மட்டும் prelims clear பண்ணவங்களுக்கு we want you to get into mains. We wanted to give you at the fullest support. So those who are cleared prelims, definitely you can come back, try to write test consistently. So that discussion பத்தி ஒரு டெலிகிராம் குரூப் கிரியேட் ஆகும். அந்த குரூப்ல உங்களை ஆட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த குரூப் மூலியமா உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணப்படும். ஓகே. So this is about our mains test series orientation. For any doubt, you can contact Institute 8939696868 number. So we will provide you the feedback regarding whatever the query you have, you will resolve it. Okay. Thank you very much.